30 டேஸ் சேலஞ்சில் டே 12 ஹெரிங் போன் ஸ்டிச் பார்க்க போகிறோம். இந்த மாதிரி 2 லைன் பண்ணிக்கோங்க. லைன் பண்ணிக்கிட்டு மேலே ஃபர்ஸ்ட் லைன்லேருந்து நான் ஸ்டார்ட் பண்ணுறேன். பேக் செயின் ஒன்று கொடுத்துக்கோங்க. அகைன் ஒரு செயின் கொடுத்துக்கிறேன். 2 செயினும் கொடுத்துக்கலாம். நீங்கள் 2 செயின் கொடுத்துட்டு இந்த மாதிரி கிராஸாக எடுத்துகிட்டு நல்லா இந்த மாதிரி ஒரு கிராஸாக எடுத்துகிட்டு ஒரு செயின் அந்த சைடில் ஒரு செயின் இந்த சைடில் ஒரு செயின் 2 செயின் போடணும். 2 செயின் போட்டுட்டு அதுக்கப்புறம் இந்த கிராஸாக எவ்வளோ கிராஸாக எடுக்க முடியுமோ இவ்வளோ கிராஸாக எடுத்துக்கோங்க. ஸோ அதுக்கப்புறம் ஒரு செயின் போடுறோம். அதுக்கப்புறம் இந்த சைட்லேயும் ஒரு செயின் போடுறோம். 2 செயின் போடுறோம். 2 செயின் போட்டுட்டு அதுக்கப்புறம் இப்படி கிராஸாக நம்ம கொண்டு வரோம். கிராஸாக கொண்டு வந்துட்டு இதுக்கப்புறம் அந்த சைடில் பார்த்த மாதிரி ஒரு செயின். ஸோ 2 சைட்லேயுமே அந்த சைடில் ஒரு செயின் போட்டு இந்த சைடில் வரும்போது 2 செயின் நம்ம போடுறோம். ஸோ இப்போ பார்த்தீங்கன்னா கிராஸாக எடுத்திருக்கேன். அதுக்கப்புறம் வந்து ஒரு செயின். இப்போ நல்லா பாருங்கள், கிராஸாக எடுத்து அந்த செயின்லேயே அதுக்கப்புறம் இந்த சைடில் 2 செயின் போடுறேன். 2 செயின் போட்டு இதுக்கப்புறமும் கிராஸாக அந்த ஃபஸ்ட் லைனில் எடுக்கிறேன். அதுக்கப்புறம் ஒரு செயின். இப்போ இந்த பக்கம் திருப்பிட்டு மறுபடியும் ஒரு 2 செயின் போட்டுக்கிறோம். ஸோ இதுதான் ப்ராசஸ். நல்லா பாருங்கள். அதுக்கப்புறம் மறுபடியும் இந்த சைடில் நல்லா லாங்காக எடுத்துக்கோங்க. லாங்காக எடுத்துகிட்டு இதுக்கப்புறம் இந்த எடுத்துகிட்டு நீங்கள் அந்த லைன் பண்ணிருக்கீங்க இல்லையா, அந்த இடத்துக்கிட்ட எடுத்துக்கோங்க. லாங்காக ஒரு செயின். அதுக்கப்புறம் அந்த சைடில் பார்த்த மாதிரி ஒரு செயின். அதுக்கப்புறம் நீடில் இந்த பக்கம் திருப்பிட்டு 2 செயின் போடுறோம். நம்ம 2 செயின் போட்டுட்டு அதுக்கப்புறம் மேலே கிராஸாக நம்ம மேலே லைனுக்கு கொண்டு போகிறோம். நம்ம கிராஸாக கொண்டு போய் அதுக்கப்புறம் ஒரு செயின், மறுபடியும் 2 செயின். இது நல்லா புரியும்னு நினைக்கிறேன். வீடியோ நல்லா பார்த்தீங்கன்னாவே உங்களுக்கு புரியும். ஸோ நிறைய வாட்டி ட்ரை பண்ணுங்கள். ஒரு 10 டைம்ஸ் ட்ரை பண்ணி பாருங்கள். நான் வந்து சில்க் த்ரெட்டில் தான் போட்டிருக்கேன். நீங்கள் ஜரி த்ரெட்லேயும் போட்டு பழகுங்க. ஃபஸ்ட்டு ஜரி த்ரெட்டில் போடுங்க, அதுக்கப்புறம் சில்க் த்ரெட்டில் போடுங்க. இந்த வீடியோஸ் வந்து நல்லாவே உங்களுக்கு பார்த்தாவே புரியும். நான் எக்ஸ்பிளைன் பண்ணிருக்கேன். ஏதாவது டவுட்டுனாலும் கமெண்ட்டில் கேளுங்க. நிறையா வாட்டி ப்ராக்டிஸ் பண்ணி பாருங்கள். நீங்கள் எந்த அளவுக்கு ப்ராக்டிஸ் பண்ணுறீங்களோ அந்தளவுக்கு உங்களுக்கு ஃபினிஷிங் நல்லா வரும். உங்களுக்கு ஒரு பயம் இல்லாமல் ப்ளவுஸில் போடும்போது உங்களுக்கு ஈஸியாக இருக்கும். இந்த ஸ்டிச் வந்து எந்த இடத்துல நம்ம பயன்படுத்துகிறோன்னா, ஒரு பார்டரில் நீங்கள் அதை அழகாக ஒரு வெறும் த்ரெட் ஒர்க் கேட்குறவங்களுக்கு, கொஞ்சம் ஏஜ்டு பீப்புளெலாம் இருக்கிறவங்களுக்கு கேட்டாங்கன்னா தாராளமாக இந்த மாதிரி எடுத்துக்கலாம். அந்த சென்டரில் நீங்கள் ஒரு ஃப்ரெஞ்ச் நாட் கொடுத்தீங்கன்னா நல்லாயிருக்கும். ஒரு பீட்ஸ் கூட கொடுக்கலாம். இந்த மாதிரி நீங்கள் இந்த பார்டர் மட்டுமே வெறும் த்ரெட் ஒர்க் மட்டுமே கேட்குறவங்களுக்கு இது தாராளமாக பண்ணலாம். இந்த வீடியோ உங்களுக்கு யூஸ்ஃபுல்லாக இருக்கும்னு நினைக்கிறேன். பிடிச்சிருந்துச்சின்னா ஒரு லைக் பண்ணுங்கள். நான் ஏன் லைக் பண்ணுன்னு சொல்கிறேன்னா, நிறைய பேருக்கு வீடியோஸ் வந்து போய் சேரும். ஸோ நிறைய பேர் கற்றுக்காதவங்க கற்றுப்பாங்க. ஸோ இது பார்த்தீங்கன்னாவே தெரியும் நான் எந்தளவுக்கு போட்டிருக்கேன்ட்டு. இதோடு நான் முடிச்சுக்கிறேன். நீங்கள் நிறைய வாட்டி ஒரு 5 டைம்ஸ் 10 டைம்ஸ் ப்ராக்டிஸ் பண்ணுங்கள். 2 த்ரெட்டிலுமே ப்ராக்டிஸ் பண்ணுங்கள். இந்த இடத்துல நான் என் நாட் பண்ணிக்கிறேன். இந்த வீடியோ பிடிச்சிருக்கும்னு நினைக்கிறேன். பிடிச்சிருந்துச்சின்னா ஒரு லைக் பண்ணுங்கள். அண்ட் தேங்க்யூ.